வாங்க 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 தம்பி வாங்க. மாப்பிள்ள தம்பி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. என்ன என் காலில் போய் தம்பி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது 1000 நல்லவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சமம். காணாடியப்பா இவங்களை நல்லா வச்சுக்க. கல்யாணத்தை நிறுத்த சொல்ல. கல்யாணத்தை நிறுத்தீங்க. நிறுத்தடா கல்யாணத்தை. அதான் நடந்து முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எங்க நிறுத்துறது? தாய் மாமா நான் எல்லாம் அப்புறம் கல்யாணம் நடக்கலாம். ஏன் நடத்த கூடாது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கலெக்டர் வீட்டு கல்யாணத்துல குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றியே. கலெக்டர் நடி கலெக்டர். கலெக்டராவே வானத்துல இருந்து நேரா பூமி குச்சத்தர. பாடி. குடிக்காம வரலாம். குடிக்காம வரலாம் மாடி. பெருசு நீயே சொல்ல ஒரு முறை வேணா. என்ன முறை? மாமா என் பேர பத்திரிகையில ஊரை கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு இத்தனோண்டு போட்டுக்கிறானுங்களா? பட்டம் கட்டுற சீருக்கும் கூப்பிடல. அப்புறம் என்னடா கலெக்டர் கல்யாணம் முறைகாட்ட அசிங்கப்படுத்துறான் பாரு. போடா வெளிய. யாரு என்ன போக சொல்றியா? என்னத்தான் சொல்றேன், போயிடு. என்ன பார்த்தா சொல்ற பொண்ணு? ஆமா. தாய் மாமா என்ன பார்த்தா சொல்ற? ஆமா போடா. குடிச்சு வந்துக்கிறாங்களாமா. அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தி கொடுக்குறீங்க? நம்ம என்ன மாதிரியே தெரியுது. இந்த கூட்டத்திலேயே தம்பி ஒருத்தராலதான் என்ன புரிஞ்சுக்க முடியும். தம்பி நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஐயோ என்னங்க குடிச்சு சொல்லுங்க. அடிக்கிற குடிகார கையில யார் அவர்? அவர் கையில போய் பிராந்தி பாட்டில் கொடுக்குற? தப்பு பண்ணிட்டோமா? இந்த சாக்கடை தண்ணி குடிக்கிற அளவுக்கு கேவலமான ஆள் இவரு. இவரு உன்ன மாதிரி குடிகார குப்பைன்னு நினைச்சிட்டியா? ஒழுங்கா போயிடு. போறேன் இரு. இங்க வாடு. எந்திரிச்சு வாடிங்கிற. எனக்கு மரியாதை இல்லாத இந்த கல்யாணத்துல என்ன உட்காந்து சொந்தக்காரலாம் எந்திரிச்சு எல்லாரும் வெளியே வாங்க. பாருங்க தம்பி, ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய கல்யாண கூட்டத்தையே சங்கடப்பட வச்சுட்டான். ஆமா. ஹலோ, பாத்து போங்க சார். நீ பாத்து போவனே. ஏய், நீ ராய் தானே? உன்னை வெளியே விட்டுட்டாங்களா? மெட்ராஸ்காரி? ஆமா. மாலதி கூட வந்தவ தானே நீ? தெரியுதா? அடக்கி வாசி, இப்படித்தான் எகத்தாளமா பேசி ஒருத்தி ஒரே முட்டா மேல போய் சேர்ந்துட்டா. யார் மேல போயிட்டா? மாலதி தான். ஆடுனீங்க இல்லடி, என்ன ஆட்டம் ஆடுனீங்க. அடங்கிட்டீங்களா? ஆனா எனக்கு தான் வருத்தம், அவ என் கையில சிக்கலையேன்னு. மாலதி செத்துட்டான்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அவ அப்பனும் அம்மாளும் தான். அவங்க சொன்னது சரி, அவ செத்த மாதிரிதான். அப்பா அவ சாகலையா? உசுரோட தான் இருக்கிறாளா? ஆமா. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்கு எங்க என்எஸ்எஸ் டீமுக்கு காலேஜ்ல பாராட்டு விழா நடந்தது. குடியினால சீரழிகிற சமுதாயத்தை மாத்தணும்னா உங்க ஊர்ல கள்ளச்சாராயம் விற்க கூடாது, வைன் ஷாப் இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சா ஊர் பெண்கள் எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி நீங்களும் எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மனு தயாரிச்சு அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்டயும் மாவட்ட கலெக்டர் கிட்டயும் கொடுங்க. 1 மாசம் அவகாசம் தரோம், வைன் ஷாப் வேண்டாம் மூடுங்கன்னு மனு எழுதி கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா மாலதி செஞ்சது போல காத்தவராயன் மாதிரியான கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களையும் விக்கிறவங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து குண்டர் சட்டத்துல இருந்து வெளியில வர முடியாதபடி செய்யுங்க. மாலதியோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். வெல்டன் மாலதி. தேங்க்யூ. தேங்க்யூ. போதைப் பொருளை விற்கிறதும் தப்பு, அதை வாங்கி யூஸ் பண்றதும் தப்பு. கிராமத்துல கள்ளச்சாராயத்தை ஒழிச்ச இந்த இள வீராங்கனைய மனசார வாழ்த்துறேன். இந்த அமைப்புக்கு நன்கொடைய 5 லட்சம் ரூபாய மாலதி கிட்ட கொடுக்கிறேன். வாமா மாலதி, வா. டேய், விடுடா. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குடா. கை காலம் உதறுதுடா. கேக்குறத கொடுக்கறியா? உனக்கு என் உடம்பு தானே வேணும், எடுத்துக்கடா. வா குடு. ஏய், அங்க பாரு. ஏய், குடுடா. குடு. நிஷா, ஏய், நிஷா, நிஷா, வேண்டாம். நிஷா. ஏய், ஏய், ராஸ்கல், நில்லுடா. இன்னும் ரோட் இந்த பக்கம் வந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. இல்ல, எனக்கு வேணும். ஷட் அப், பாடி. மேடம், எங்க காலேஜ் ஃபுல்லா ட்ரக்ஸ் மயமா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. மேடம் ப்ளீஸ், நீங்க தான் சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும். குட், வெரி குட். உன்னோட இன்வால்வ்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். ஆனா ட்ரக்ஸ்ங்கிறது கள்ளச்சாராயம் மாதிரி சின்ன ஊருக்குள்ள நடக்கிறது இல்ல, மிகப்பெரிய நெட்வொர்க்.
இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க இல்ல. வெரி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் க்ரூயல் கிரிமினல்ஸ். நாங்களும் அப்பப்ப பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ட்ரக்ஸை பிடிச்சிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் we are searching the root of that. Very shortly அதையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தும் ஃபோர்சஸ் இருந்தும் ஏன் தடுக்க முடியல? முடியும், அத நாங்க பாத்துக்கிறோம். Just go and concentrate on your studies. Go. tehelka.com மாதிரி எவிடன்ஸ் கொடுத்தாதான் இவங்க பிடிப்பாங்க போல இருக்கு. நாமளே இறங்கிடுவோம். நமக்கு இருக்கடி பம்பு. அந்த வேலைக்கு தான் போலீஸ் இருக்காங்கல்ல. No, we will do something. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் ட்ரக்ஸ் விக்கிற எல்லா இடத்துக்கும் நானும் அவ கூட போனேன். எங்க காலேஜ்குள்ளேயே வந்து ட்ரக்ஸ் வித்தால நாங்க புதுப்பேட்டையில போய் பார்த்தோம். நான் நிஷா உச்ச ஆளை கூட்டிட்டு வந்துக்கிறேன். மாலதி அவங்க கிட்ட ட்ரக்ஸ் வாங்கினா. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியா வராதுன்னு நான் அவ கூட போறதே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு அவளை டிவி நியூஸ்ல பார்த்தப்போ எங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. வணக்கம். முக்கிய செய்திகள். நேற்று நள்ளிரவு நேப்பியர் பாலம் அருகே மாலதி என்ற கல்லூரி மாணவி போதையில் மயங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கொகேன் என்ற போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு சுமார் 1 கோடி என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது வீட்டில் கொகேன், ஹெராயின், போதை ஊசி என பல வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக மாலதி போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். போதைப் பொருள் விக்கிறவங்களை பிடிக்க போறேன்னு போய் அவளே போதைக்கு அடிமையாவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவளால எங்க காலேஜுக்கே கெட்ட பேரு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால எங்களால வெளியே தலை காட்டவே முடியல. அவளால எங்க எல்லாருக்குமே அவ்வளவு அவமானமா ஆயிடுச்சு. அதனால நாங்க யாருமே அவளை போய் பார்க்கவே இல்லை. இப்ப எங்க இருக்கிறா? வெளியில பார்க்காம உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா அடாடாடாடாடா பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. அட நீ வரனே. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனரா போறேனே. அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வாரம் தங்கிட்டு போ. ஐயோ 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 இப்படி ஒரு பிள்ளையாடா நீ. சரி பாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? 200 ரூபா இருக்கு. சரி இப்படி போய் அப்படி பண்ணா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பின்னாடி வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம். தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே நீ ஏன் உன் வீட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணு. அப்புறம் நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அடச்சத்த ரெண்டு பேசிட்டு போவேன். ஏன் இப்படி ஓடுற? அண்ணே பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலன்றா? டேலண்ட்னே, திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளியே போகும்போது பாத்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? ஐயோ அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே பகல்ல எவன் என்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் குணத்துல தங்கம்டா. ஏய் மாலதி, உன்னை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காரு. என்ன பார்க்கவா? ஆமா உன்னை பார்க்கத்தான். வா. நீயா? பக்க பக்க பரவசமா இருக்குது. அடடே, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. திவ்ய தரிசனம். உன் சந்தோஷம் எனக்கு புரியுது. நீ ஜெயிலுக்கு போனா திருந்துவேன்னு உன்னை புடிச்சு கொடுத்த. இப்ப நானே ஜெயில இருக்கேன்.
எந்தாவது கள்ளச்சாராய கேஸ் ஒரு வருஷத்துல முடிஞ்சு போச்சு. ஒன்றது பெரிய மேட்டர். எத்தனை வருஷமோ யாருக்கு தெரியும். அத நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு அப்படியே புலகாங்கிதமா இருக்குது. வருட்டா. ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். எதுக்கு? இது வரைக்கும் யாருமே என்ன பார்க்க வரல. என் பேரண்ட்ஸ் கூட வந்து பார்க்கல. அட்லீஸ்ட் நீ திட்டுறதுக்காவது என்ன வந்து பாத்தியே, அதுக்கு தான். அதுக்காக தினமும் உன்னை வந்து பாப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. ஒன்னு சொல்லட்டுமா? உன்னை பார்த்தா இந்த தப்ப நீ பண்ணிருப்பேங்கிறத என்னால நம்பவே முடியல. ஒருத்த மூஞ்சிய பார்த்ததுமே அவன் குடிகாரனா இல்லையான்னு சொல்றவன் நான். ஒன்ற விஷயத்துலதான் எனக்கு குழப்பமா இருக்குது. உண்மை என்னன்னு தெரிஞ்சா தெளிவாயிடும். அத உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.